19 வயசு பொண்ண அவங்க அம்மா முன்னாடியே 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி தூக்கி போட்டு போறாங்க. இத பண்ணது ஒரு சைக்கோ கொலைகாரனோ இல்ல ஒரு ரவுடியோ கிடையாது. 2 போலீஸ் கான்ஸ்டபிள். ஆந்திராவுல இருந்து வாழைத்தாரை ஏத்திக்கிட்டு ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மா அப்புறம் டிரைவர் திருவண்ணாமலை கோவிலுக்கு போறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இரவு ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த சுரேஷ் ராஜ் அப்புறம் சுந்தர் 2 கான்ஸ்டபிளும் அந்த வண்டியை மறைச்சு என்கொயரி பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணையும் அந்த அம்மாவையும் அவங்களோட வண்டியில ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. யாரும் இல்லாத இடத்துல நிறுத்தி அந்த 19 வயசு பொண்ணு அவங்க அம்மா முன்னாடியே ரேப் பண்ணி காலையில 4 மணிக்கு தூக்கி போட்டுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப அந்த 2 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நகை திருட்டுன்ற கேஸ்ல அஜித்குமார் ஒரு பையனை கூட்டு போய் அடிச்சே கொள்றாங்க. இந்த அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாம மிருகத்தனமா நடக்கிற சில போலீஸ்னால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே கெட்ட பேர். சாமானிய பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே பயப்படுறாங்க. எங்க அங்க போனா இருக்க பிரச்சனைக்கு மேல போலீஸ் நம்மள ஹராஸ் பண்ணுவாங்கன்ற பயத்திலேயே அவங்களுக்கு ஒரு அநியாயமே நடந்திருந்தாலும் தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க. ஒரு போலீஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட் மாதிரி மென்டலி அவங்க ஃபிட்டா, சைக்காலஜிக்கலி ஒரு விக்டிமை எப்படி அவங்க அப்ரோச் பண்றாங்க, எப்படி டிக்னிட்டியோட நடத்துறாங்கன்றதையும் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். அந்த டெஸ்டையும் கண்டக்ட் பண்ணி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றது என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்ன வழி நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல உங்களுக்கு பர்சனலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணப்போ உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் எதுவும் நடந்திருந்தா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணும் அம்மாவும் நடந்த விஷயத்த சொன்னனாலதான் இன்னைக்கு அந்த 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இவனுங்க இதுக்கு முன்ன எத்தனை பேருக்கு இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாம அவங்க சொந்த ஊருக்கு ஓடி இருப்பாங்க. அதனால ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் நடக்குதுன்னா இமீடியட்டா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம்.